லைக் இப்போ சேனலுக்கு நீங்க வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம், டி நகர் ரோல் பிளேல எப்படி வீசா அப்ளை பண்றது, அதுக்கப்புறம் கேம்குள்ள போனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும்னு தான் பார்க்க போறோம். நம்ம வந்து ஸ்டார்டிங்ல வீசா அப்ளை எப்படி பண்றதுன்னு வந்து பார்த்துட்டு போயிடுவோம். நீங்க முதல்ல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்ற இடத்துக்கு வந்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓப்பன் வந்து ஒன்று இருக்கும். அந்த பட்டன் வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஓஓசி நேம் கேட்கும். நீங்க வந்து உங்களோட ரியல் ஓஓசி நேம் வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஓஓசி ஏஜ் கேட்கும், ரியல் ஓஓசி ஏஜ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஐசி நேம் கேட்கும். ஐசி நேம் வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் வந்து நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டு லெட்ரு வந்து 2 வார்த்தைக்கு வந்து கேபிட்டலில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு அண்டர் ஸ்கோர் இருக்கணும். அதுக்கப்புறம் 2 வார்த்தையாக இருக்கணும், அது முதல் கருத்து. இது மாதிரி 2 வார்த்தையாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 2 ஃபெயில் ஆர்பி மட்டும் வந்து கேட்டிருப்பாங்க. ஆர்டிஎம்னா என்ன, விடிஎம்னா என்னன்னு நீங்கள் வந்து இது ரெண்டுத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருணும். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டதுக்கப்புறம் வந்து சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா வந்து அது சப்மிட் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு டிஎம்ல வந்து ஒரு மெசேஜாக வரும். அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அப்லோடு ஃபார்ம் இந்த இடத்துல வந்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து எப்போ வீசா அனௌன்ஸ்மெண்ட் போடுறாங்களோ அப்போ நீங்கள் வெயிட்டிங் ஹாலில் ஜாயின் பண்ணிங்கன்னா வந்து அவங்க உங்களுக்கு விபி எடுத்துருவாங்க. நீங்கள் கேம்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் வந்து டிஎன்ஆர்பி 1ன்னு போடணும். அப்படி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டார்டர் பேக் வந்து கிளைம் ஆயிரும். அப்படி கிளைம் ஆயிடுச்சுன்னா வந்து அதில் உங்களுக்கு கேட்ரோனா வெஹிக்கிள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1L வந்து கேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து உங்களால் எடுக்க முடியாது, வெஹிக்கிள்ஸ் ட்ரைவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதை நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் கேம்குள்ளே வந்தோடனே என்ன பண்ணணும் வந்து /வெரிஃபைன்னு போடணும். வெரிஃபைன்னு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் /செட்டிங்ஸ்னு போடணும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் நாட் வெரிஃபைடுன்னு இருக்குல்ல, இது அழுத்துனீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 6 டிஜிட் கோடு வந்து இருக்கும். இப்போ வந்து 321797 இருக்கா, இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும் வந்து எங்கே வந்து நீங்கள் போடணுன்னா கீழே வந்தீங்கன்னா வந்து இந்த ஐசி நேம் போடுற இடத்தாண்ட வந்து ஒன்று இருக்கும், ஐசி வெரிஃபைடு கேரக்டர்னு. அங்கே வந்து இந்த 321797 வந்து நீங்கள் போடணும். இப்போ வந்து எப்படி போடணும்னா வெரிஃபை 1797 இப்படி போட்டிங்கன்னா வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து திரும்பி செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை ஆகி டிஸ்கார்ட் டேக்கோடு இருக்கும். இதுக்கப்புறம் வந்து உங்களால் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து ட்ரைவ் பண்ண முடியும். உங்கள் கேட்ரோனா வெஹிக்கிள் வச்சு நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க மாலுக்கு அந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கு போய்க்கலாம். நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்பான் ஆக மாட்டீங்க. கரெக்டாக வந்து எல்எஸ்ல வந்து இந்த இடத்துல வந்து ஸ்பான் ஆவீங்க. நீங்கள் அங்கேருந்து வந்து பக்கத்தில் தான் மால் இருக்குது, அங்கே போயிட்டு உங்களுக்கான ஜிபிஎஸ்லாம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் ஆர்பியை வந்து கண்டினியூ பண்ணலாம்.